வணக்கம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இக்கு தமிழ் தேர்வு நடந்தது. அந்த தமிழ் தேர்வு கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். இதில இருக்க ஏதாவது ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதா அமையலாம். அதனால இத பார்த்துக்கோங்க. 1 மார்க் மட்டும் தான் பார்க்க போறோம். இது மரத்த பத்தின ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு, அதிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது பாடப்புத்தகத்தில வர பகுதி தான். அதனால இதில என்ன ஏதாவது ஒரு சிலது முக்கியமானது இருக்கலாம் இல்லையா? மரங்களில் இருந்து நமக்கு கிடைக்கும் பொருட்கள் என்னென்ன? காகிதம், மேசை. அசோக சக்கரவர்த்தியின் செயல் யாது? சாலையின் இரு மருங்கிலும் மரம் நட்டார். மரங்களை எவ்வாறு அழைக்கலாம்? அரண். மரங்கள் நமக்கு எக்காற்றை தருகின்றன? உயிர்காற்று. மரங்கள் எதை பேணி பாதுகாக்கின்றன? மண் வளம். சிலப்பதிகாரம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. நீள் மாட கூடல் அமைந்த இடம் எது? புகார். அடுத்த கேள்வி, பண்டகசாலைகளில் எவை நிறைந்து இருந்தன? மாடங்கள் நிறைந்திருந்தன. மாளிகைகளில் எது அமைக்கப்பட்டிருந்தது என சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? சரக்குகள் நிறைந்த பண்டக சாலைகளையும் மாளிகைகளில் நிலா முற்றம் அமைக்கப்பட்டு இருந்ததையும் குறிப்பிடுகிறது. காலத்தில் சிறந்து விளங்கியவை எவை? பேரிசை கோவிலும் கடவுளர் கோவில்களும் பள்ளிகளும் அங்கே சிறந்து விளங்கின. சேர நாட்டின் தலைநகரம் எது? சேர நாட்டின் தலைநகர் வஞ்சி. அடுத்தது எல்லாமே இலக்கண குறிப்பு. இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. பாலைத்திணைக்குரிய தொழில் என்ன? நிறை கவர்தல். மாடெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பாலைவனத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறதுனால அங்கே கொலை கொள்ளை சூறையாடல் நிறை கவர்தல் இந்த மாதிரி தான் நடக்கும். கொழல் வினானா என்ன? ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினவும் வினா. அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பொருளை வழங்கும் பொருட்டுனா அது கொடை. கொடை 7 வள்ளல்கள் சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, கொடுத்ததுனால அந்த பேர் வந்தது. ஓகேவா? அப்போ கொடைனா கொடுக்கறது, கொழல்னா வாங்கிக்கிறது. ஒரு பொருளை கேட்டு இருக்கான்னு கேட்டு வாங்கிறது தான் ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினவும் வினா. முன்னிலை பெயர்கள். இதில் அவன் அவர்கள் அப்படின்றது படற்கை, நான் நாங்கள்ன்றது தன்மை, யான் யாமும் தன்மை தான், நீர் நீவீர்ன்றது தான் முன்னிலை. முன்னிலைக்கு விடை. உரிச்சொல் தொடர் எது? சால நனி தவ இதில் தான் உரிச்சல் உங்களுக்கு தெரியும். அப்போ சால புகழ்ந்தான் அதுதான் உரிச்சல் தொடர். கண்ணாவான்றது விழித்தொடர், அது தெரியும். பாடினால் விமலா அது வினைமுற்று தொடர். சரி, அடுத்து வேற்றுமை தொகை எது? இதில் ஊறுகாய் அது வினைத்தொகை. மொழி கற்றான் மொழியை கற்றான், அப்போ அங்கே வேற்றுமை ஐ வந்திருக்கு இல்லையா, வேற்றுமை உருவு, அதனால அதுதான் வேற்றுமை தொகை. அடுத்தது தொகைநிலை தொடர்கள் இல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. தொகைநிலை இல்லைன்னா அது எதுவுமே வினைத்தொகையோ பண்பு தொகையோ உண்மை தொகையோ எதுவுமே இல்லை அப்படின்னா அது அன்மொழி தொகை. அளபடை எத்தனை வகைப்படும்? 2. அகம் புறம் ஆகிய இரண்டும் டேஷ் இலக்கணம் ஆகும். பொருள் இலக்கணம், அகப்பொருள் புறப்பொருள் படிச்சிருப்பீங்க. அளபடை என்ன 2 வகைன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு. அலை வலிக்கிறது, இது என்ன விடை? உற்றது உரைத்தல். இப்போ வலிச்சிட்ருக்கு அப்படின்றதான் உற்றது உரைத்தல். உருவது கூறல்னா இதுக்கு மேலே வரும், எனக்கு தலைவலி வரும், தலை வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது உருவது கூறல். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆண்பால் பெண்பால் பலர்பால். அடுத்து இலக்கண குறிப்பு வாரா. இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? தொணக்காலில் எங்கே முடியுதோ அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஏன் அது ஈறு கெட்டது அப்படின்னா வாரா தூ தூ இல்லை, அந்த தூன்றது ஈறு கடைசியில் அது கெட்டுருச்சு இல்லை அப்படின்றதுனால வாரான்றது ஒரு எதிர்மறை சொல், அதனால் ஈறு கெட்ட தூ இல்லை எதிர்மறை, அது எதிர்மறை சொல். பெயரெச்சம் வாரா அப்படின்னும் போது ஆண் வருது இல்லையா, அதனால் அது பெயரெச்சம். இதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்படி நீங்கள் விளக்கம் தெரிஞ்சிட்டு படித்தீங்கன்னா எதுவுமே மறக்காது. உரநசையி இது சொல்லிசை அளபடை. இப்போ சொல்லி அப்படின்னும் போது ஈன்று வருதா, அப்போ ஈ அது உரநிசை அளபடை. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டில். கை தொழுது வேற்றுமை தொகை. எப்படின்னா கையால் தொழுது, ஆள் அப்படின்ற வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கிறதுனால அது வேற்றுமை தொகை. அத்திக்காய் இது என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இரவு பகல் உம்மை தொகை. இரவும் பகலும் அப்படின்ற இரவும் பகலும் அப்படின்ற எழுத்து மறைஞ்சிருக்கிறதுனால தொகைனாலே மறைஞ்சிருக்கு, அதனால தான் இது உண்மை தொகை. எண்ணுமைக்கும் உண்மை தொகைக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. எண்ணுமைனா என்றது, இரவும் பகலும் இன்றும் நாளையும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றும் என்றது தான் எண்ணுமை, எண்ணுதல் அதுதான் எண்ணுமை. தொகைனா மறைஞ்சிருக்கிறது, இரவும் பகலும் மறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமேல் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. மயில் தோகை
அது மயிலுடைய தோகை விரிச்சுதுன்னா பெருசாக இருக்கும். தொகை அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது. தோகையை அது மறைச்சிருக்கிறதுனால தான் அது தொகை. விரிச்சதுன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ தெரியுதா? தொகைனா மறைந்திருத்தல், மறைந்திருந்து பொருள் தருதல். நாயால் கடி உண்டான் முதநிலை தொழிற்பெயரை எடுத்து எழுதுக. கடி அப்படின்றது தான் முதநிலை தொழிற்பெயர். மருதத்திணைக்குரிய பெரும்பொழுதை கூறு 6 பொழுதுகள். ஆட வருமா இத்தொடரை இனமொழி விடையாக்குக. பாட வரும், ஆட வருமானு கேட்டால் பாட தான் வரும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு இனமான ஒரு சொல்கிறது தான் இனமொழி. இன்று வருவான் கால வழுவை நீக்கு. இன்று வருகின்றான். அப்துல்லா பெயரெச்ச தொடராக மாற்றுக. வந்த அப்துல்லா, அதுதான் சரியான விடை. வந்த அப்படின்னும் போது ஆ வந்ததுன்னா, அந்த வந்த அப்படின்ற இடத்துல ஆ வந்ததுன்னா அது பெயரெச்சம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ வந்த அப்துல்லா அப்படின்றது சரியான விடை. அடுத்தது 2 திருக்குறள். கோடிட்ட இடம். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த பாடல் நீதி வெண்பாலேருந்து கேட்டிருக்காங்க 10ஆம் வகுப்பு. இந்த பாடலேருந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் எதை பெருமைப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா கல்வியை. முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? நீதி வெண்பா. மருள் என்பதன் பொருள் மயக்கம். மருள்னா பயம் இல்லை, மயக்கம். செய்குத்தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார். இப்போ இந்த நீதி வெண்பாவினுடைய ஆசிரியர் செய்குத்தம்பி பாவலர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார். செய்குத்தம்பி பாவலர் எவ்வாறு பாராட்ட பெற்றார்? சதாவதானி, அதாவது 100 செயல்களை அவர் ஒரே நேரத்தில் செய்வார், அதனால் சதாவதானின்னு சொல்கிறாங்க. சதம்னா 100, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் சதாவதானி. ஒரு மதிப்பெண் விடைகள் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்குது. நம்ம தமிழ் படியில் டிஎன்பிஎஸ்சிக்கான பதிவுகள் நிறைய இருக்குது. இலக்கணம் புரியலன்னா நம்ம பதிவுகள்லாம் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில். இந்த பதிவு யாருக்காவது பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.